ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். ஒரு கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இது உள்ளே வைக்க ஸ்டஃப்பிங் தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப்பிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 3 பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விடும். ஒரு சைடு லைட்டாக சூடாகட்டும், அப்புறமா தேக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, ஊற வச்ச ரவை கொஞ்சம் ஊறி இருக்கு. இதை இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவோடவும் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்,
எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த கலக்கி வச்சுருக்க மாவு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது உள்ள ஸ்டஃப்பிங் வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு இதில் இந்த ஸ்டஃப்பிங் எப்படி வச்சிடலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சீஸ் எடுத்து காய் துருவதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். துருவின சீசை இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதை எடுத்து இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சைடு திருப்பி. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.